வணக்கம். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா காரைக்குடி பாண்டியன் தியேட்டருக்கு எய்த்த மாதிரி இருக்கிற ஹோட்டல் பிரசிடென்ட் வாசல்ல நிக்கிறோம். இன்னைக்கு ஹோட்டல் பிரசிடென்ட் வாசல்ல தான் இவ்வளவு பெரிய குப்பையை கொண்டாந்து கொட்டி வச்சு இன்னைக்கு காரைக்குடி நகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஏன் நாங்களா கேட்டோம் காரைக்குடி மாநகராட்சி ஆக்குன்னு. இன்னைக்கு மாநகராட்சி ஆக்கிவிட்டு என்ன பண்றீங்க, வரியை அதிகமா போட்டு விட்டியா. இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற இந்த ஹோட்டலுக்குள்ள பின்னாடி உள்ள தகர சீட்டுக்கு மட்டும் 6 மாசத்துக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரி கட்டணும். அப்ப மாசத்துக்கு எவ்வளவு விழுகுது, மாசத்துக்கு 40,000 ரூபாய் வரி கட்ட வேண்டியிருக்கு. அவர் வரியும் கட்டி ஹோட்டலுக்கு வாடகையும் கொடுத்து எப்படி ஒரு ஹோட்டல் நடத்த முடியும்? நீங்களே நம்மளே நமக்கே அது புரிய வேண்டாமா? இவ்வளவு வரி எப்படி போட்டு யார் எடுத்து கட்ட முடியும்? இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, காரைக்குள்ள முக்கியமான பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி குப்பை தொட்டியில வச்சு நார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. நான் இன்னொன்னு தெரியாம தான் கேட்கிறேன், அவர் இந்த கட்டடத்துக்கு வரி கட்டல அப்படின்னா நீங்க வரி கட்டடத்தை தான் பூட்டணுமே ஒழிஞ்சு நடு ரோட்ல கொண்டாந்து எப்படி அவர் குப்பையை வச்சு குப்பையை எப்படி நீங்க கீழே தள்ளி விட முடியும்? இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளவு மக்கள் இங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரே நாய் இனிமே ஒரே வாடை கப்பு ஸ்மெல். நீங்க கட்டடத்து மேல நடவடிக்கை எடுங்க. அதை விட்டு ரோட்ல கொண்டாந்து குப்பையை கொட்டுறது இது மிகப்பெரிய அராஜகம். இதற்கு காரைக்குடி மக்கள் இல்ல, எல்லா மக்களுமே இது கண்டிப்பா வெகுண்டெழுந்து நாளைக்கு காரைக்குடி நகராட்சியை முற்றுகையிடுவோம்.